வாசலில காட்சி வருவார் வெள்ள குதிரை ஏறி ஓடி வருவார் வடக்கு வாசலிலே காட்சி தருவாள் சிங்கத்தின் மீது அவள் பவனி வருவாள் வடக்கு வாசலில காட்சி வருவாள் வெள்ள குதிரை ஏறி ஓடி வருவார் ரெண்டு வாரம் இவள் தருவாள் ரெண்டு வாரம் இவள் தருவாள் திருவேற்காட்டு தருவாரி காத்து அருள்வாள் திருவேற்காட்டு தருவாரி காத்து அருள்வாள் ரெண்டு வாரம் இவன் தருவார் ரெண்டு வாரம் இவன் தருவார் திருவேற்காட்டு தருமாறி காத்து தருவார் திருவேற்காட்டு தருமாறி காத்து அருள்வார் அம்மா அம்மா கருமாரியம்மா அருளரணும் திருசூழியம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருள்தரணும் திருசூழியம்மா வடக்கு வாசலில் காட்சி தருவாள் வெள்ளக்கதிர ஏறி பவனி வருவாள் ஆட்டமாடி வந்திடுவாள் இவள் ஏற்காட்டு திருமாரியம்மா ஆட்டமாடி வந்தீடு மாதிரி ஏற்காட்டி வரும் மாரியம்மா ஆபத்திலே உரை வருவாள் எங்கள் ஆங்கார திருசூழியம்மா நாயகியே மாறும்மா நாகமாக வந்திடம்மா நாயகியே மாரியம்மா நாகமாகவே மாறிடுவார் நம்பினாக்கு துணை புரியும் நல்லருளை தாரும்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருளரணும் திருசூழியம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருள்தரணும் திருசூழியம்மா வடக்கு வாசலீடு காட்சி தருவாள் சிங்கத்தின் மீது அவள் பவனி வருவாள் அகில உலகையும் ஆள்பவளே எங்கள் அருளையும் காரி அகில உலகையும் ஆழ்வதே அருள்மிகுந்த ஆயி ஆபத்திலே துணை புரிவாள் எங்கள் ஆதிபாலு மாறி புன்னகையை கண்டாடு புண்ணியங்கள் கோடி பூவாடு காரியம் வர வேண்டும் தாயி புன்னகைகள் கண்டாலும் நீ எங்கு போய் பூவாடை காரியம் அவர வேண்டும் வெள்ளி செவ்வாய் எல்லாம் இல்லாத்தோடும் வேண்டுகின்ற பக்தருக்கு நல்ல காலம் வெள்ளி செவ்வாயெல்லாம் இல்லத்தோடும் உன்னை வேண்டுகின்ற பக்தருக்கு நல்ல காலம் ஆடி மாசம் அம்மனுக்கு பெருநாளா ஆடி மாசம் அம்மனுக்கு பெருநாளா அம்மா அது உனக்கு திருநாளா ஆறு மாசம் அம்மனுக்கு திருநாளா அம்மா அது உனக்கு பெருநாளா அம்மா அம்மா கருமாரியம்மா அருளரணும் திருசூழியம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருள்தரனோ திருசூழியம்மா வடக்கு வாசலில் காட்சி தருவாள் வெள்ளக்கதிர ஏறி கவனி வருவாள் அருமையான பக்கமேலும் அருமையான ஒளிபெருக்கி இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ புவனேஸ் ஒளிபெருக்கி நிலையத்திற்கு எனது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு ஹலோ ஹலோ செக் ஹலோ அப்படி இருந்துட்டாலும் இந்த ஈரேழு உலகங்கள்லயும் சரி உயிர் செழிச்சு வாழணும் அப்படின்னா இன்றியமையாத ஒண்ணு அப்படின்னா நீரின்றி அமையாத உலகன்னு நம்ம வள்ளுவம் பாடிட்டு போயிட்டான்ல அந்த நீரை கொடுக்கிற அந்த வாழ்வாதாரமான அந்த இயற்கை கடவுள மாறின்னு பேர் வச்சு வருடத்துல ஒரு நாள் கும்பிட்டு வந்தல்ல சரி அந்த ஆத்தால வணங்கிட்டு கண்டிப்பா கதை பணிக்குள்ள போயிருவோமா அம்மா பேரு பெற்று விளங்குகின்ற அங்கரணி அவபெரம்பூர் வாழுகின்ற வீரமகாளி கெடுவினை தீர்ப்பவளே கேட்டதெல்லாம் கொடுப்பவளே ஊரெல்லாம் ஆள்பவளே உலகாலும் நாயகியே
கோபவந்தானி அவகுங்கு மக்காளி வேதம் கொண்ட மாறி எங்க வீர மகாளி பேரு பெற்று விளங்குகின்ற அங்கர நீலி அவதரம்போர் வாழுகின்ற வீர மகாளி பேரு பெற்று விளங்குகின்ற அங்கர நீலி பெரம்பூர் வாழுகின்ற வீர மகாளி கெடுவிடை நிற்பவளு கெட்டதெல்லாம் கொடுப்பவளு ஊரெல்லாம் வாழ்பவளு உலக ஆளுநாயகியே நிற்பவளே கேட்டதெல்லாம் தருபவளே ஊரெல்லாம் ஆள்பவளே உலக ஆளு நாயகியே மக்காரி கொண்ட மாறி வீர மகாளி கொண்ட நீலி மக்காரி கொண்ட தாயி வீர மகாளி பேரு பெற்று விளங்குகின்ற அங்கர நீலி அவரம்போர் வாழுகின்ற வீர மகாளி அடி தங்க முகம் பார்த்தாலே அங்க வெள்ளா சிலுக்கும் அம்மா அடி அந்த வெள்ளா செலுத்திடுமே அம்மா உன்னருளாரே அன்பாய் உலகை பார்த்தால் அகில வெள்ளா செலிக்கும் அம்மா அங்காரமாய் பார்த்தால் எரிவளையாய் வெடிக்கும் அம்மா தங்க முகம் பார்த்தாலே அங்கே வெள்ளா செலுக்கும் அம்மா அந்த வெள்ளா செலுத்திடுமே அம்மா உன் அருளாலே அன்பாய் உலகை பார்த்தால் அகில வெள்ளா செலிக்கும் அம்மா அங்காரமாய் பார்த்தால் எரிவளையாய் வெடிக்கும் மக்காளி மகாளி வீர மகாளி நீலி நீ விட்டு மக்காளி மகாளி வீர மகாளி பெற்று விளங்குகின்ற அங்கர நீலி அவரம்போர் வாழுகின்ற வீர மகாளி அடி ஊரு செழிக்க வேணும் உறவு வளர வேணும் அடி உன்னாட ஊரு மக்கள் நல்லா இருக்க வேணும் அடி நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பொழிய வேணும் அடி நாங்கள் எல்லாம் உன்னருளால் நல்லா இருக்க வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பொழிய வேணும் நாங்கள் எல்லாம் உன்னருளால் நல்லா மகாளி பெரு பெற்று விளங்குகின்ற அங்கர நீலி ஒரு வாழுகின்ற வீர மகாளி பெரு பெற்று விளங்குகின்ற அங்கர நீலி ஒரு வாழுகின்ற வீர மகாளி பேரன்பு கொண்ட பெரியவர்களே பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களே காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை புண்ணாக்கி கொண்டிருக்கும் எனதருமை உள்ளவர் பெருங்குடி மக்களே வருங்கால வாலிபர்களே எதிர்கால இளையோர்களே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என இந்நிகழ்விற்கு அனுமதி அளித்த காவல்துறை அதிகாரி அவர்களே உங்களது அத்துணை வீருக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கதாபாத்திரத்தை தூங்குவதற்கு முன்பாக நம்ம எல்லாத்துக்கும் இந்த சுழி ஓட்ட ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கால முதல் கடவுள் முந்தி பிறந்தவர் தொந்தி கணபதினு ஒருத்தர் இருக்கால அவனை வணங்கிட்டு நம்ம கதை பண்ணிக்கல போயிடுமா ஐயா போலாம் ஹல்லு 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 முந்தி முந்தி விநாயகரே முக்கோடி தேவர்களே முக்கோடி தேவர்களே பிள்ளையார் வட்டி வசிக்கும் எண்ணினாயகா பிள்ளையார் வட்டி வசிக்கும் எண்ணினாயகா பின்னத்தூரில் வாழ்ந்து வரும் எந்தாய எண்ணி மாரியம்மா அடி குடங்குடிகள் வாழ்ந்து வரும் எந்தாக முத்தலம்மா அடி வேண்டு வரத்தை கொடு என் குலதெய்வம் அறிய
அடி வேண்டும் வரத்தை கொடு எந்தாயே அரியனாச்சி அம்மா அடி உன்னைய நீ பாமரண்ணா வாங்க வாங்க பாமரண்ணா ஆட்டோ ஆட வந்து வாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய வாக்கணும் வாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய வாக்கணும் வாக்கு சிவக்க போடணும் நாடு பொழுது வாக்கணும் எந்த உள்ள உணர்ச்சி வரமா கூட வந்து சென்றது தாழூர் ஆசைப்படுமா சேரும் வாக்கப்பட்டு அடி வாக்கு வெத்தல அடி வாக்கு வெத்தல அடி வாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய வாக்கணும் வாக்கு சிவக்க போடணும் நாடு பொழுது வாக்கணும் ஊருலகம் பேச வச்சாலோ உள்ள வர வச்சாலோ பேச வச்சாலோ உள்ள வர வச்சாலோ வாக்கு வெத்தலம் அடி வாக்கு வெத்தலே அடி வாக்கு வெத்தல வாக்கணும் பார்வதிய வாக்கணும் நாக்கு சிவக போடணும் நாடும் போடணும் வாக்கணும் என்னையா அடி மழை பெஞ்சு வந்தது மாதிரி இருக்கும் அப்படியே நிக்கிறவங்களாம் அப்படியே நின்னா காலி எனக்கு வலிக்குது அத்தா அப்படியே உட்காருங்க அத்தா கீழே எல்லாரும் அப்படியே உட்காருங்க அத்தா வாங்க வாங்க இங்கிட்டு வாங்க அப்படி அந்த பிள்ளையாரை வணங்கி விட்டு செயலை தொடங்கி விட்டாலும் நம்ம பிறக்கிறதுக்கு காரணமான ஒருத்தி இருக்கா இல்லையா ஆத்தான்னு ஒருத்தி இருக்கா இல்ல ஆமா ஏன் பெத்தா எதுக்கியா பெத்தா உங்க ஆத்தாவை தான் கேட்கணும் எங்க ஆத்தால கேட்கணும் அப்பனை கேட்கணுமா ஆமா சரி பெத்து போட்டாகையா இருந்தாலும் என்ன காரியத்துக்காக பெத்தா ஏன்னு தெரியாது இல்ல இந்த உலகில பிறக்கக்கூடிய ஜீவராசி மாதிரி உன்னை பெத்ததுக்கு
அப்படி உன்னைய பெற்றதுக்கு உங்க அப்பா கொஞ்சம் தூரம் தள்ளி படுத்திருக்கலாம். கொஞ்சம் தூரம். சரி 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 சரி. முத்துச்சாமி சரியா இருந்திருந்தாருன்னா இது எனக்கு தேவையா? ஆமா. அவர் கொஞ்ச நேரம் தள்ளி இருந்திருக்கலாம். இருந்துட்டாலும் சரி. இல்ல அவனாடி தானே இங்கே வந்தேன், இல்லாட்டி நான் எதுக்கே வரப்போறேன். கணவட்டி அந்த சைக்கிள் கடைக்காரர் இருக்கார்ல முனியப்பேன், அவரும் கொஞ்சம் தேவையில்லாத வேலை பார்த்து விட்டாரு. அவர் இல்லைன்னா நல்லா இருந்திருக்கேன். சரி அப்படி இருந்துட்டாலும் அந்த ஆத்தால 2 வரி பத்தி ஆத்தால பத்தி சொல்லிட்டு கதை பணிக்குள்ள போயிருவோமா? கண்டிப்பா. அம்மா 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 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாழாதந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓ அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. நிகழ்காலமும் சரி, நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடப்பதும் நன்மைக்கு என்று அந்த இறைவன் மேல எந்த பணியும் சொல்லிட்டு அந்த ஆத்தால வணங்கிட்டு போயிருமா ஐயா. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வப்பா, ஒட்டி போன உடம்புனாலும் சுரவிட்டு பார்த்திருப்பான். பின்னவாயில் திட்டினாலும் என்னவனுந்ததில்லை, கண்கள் துணி கட்டினாலும் கண்கசங்க பார்த்ததில்லை. உன்னை கேட்கும் வாயில் ஒரு புடவை கேட்டாத்தா, நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரை தாம்பாத்தா சொல்லி சொல்லி ஆறாது, சொன்னால் துயர் தீராது. சொல்லி சொல்லி ஆறாது, சொன்னால் துயர் தீராது. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா. ரத்தத்தை தான் பார்ப்பேன் என்றால் யாகத்திற்கீடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா. கோவில் நீரானே சொந்தம் என்று வந்த வழியாத்தா, இந்த பிஞ்சு மனம் நொந்ததடி ஆத்தா. அன்பாலதா சொல்லி அழைச்ச ஒன்னாரண்டா சொல்லி முடிக்க பட்டியல சொல்லட்டுமா, பட்டகடன் தீந்திடுமா. சொந்தம் என்று வந்த வழியாத்தா, அந்த பிள்ளை மனம் நொந்ததடி ஆத்தா. தானிலே நாம் ஆதரிக்க யார் இருக்கா, புதுச்சேல வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா. எத்தனை பிறவியோ இனி யுகத்தில் நான் முழிக்க போய் தேடுவேன் அம்மா, பட்டகடன நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது,
என்று தெரிஞ்சது நான் கஷ்டப்பட்ட காலத்தில் சிரிச்ச கஷ்டப்பட்ட காலத்திலும் சிரிச்ச கந்தாங்கி சொலைகள கண்ணீரை துடைச்ச கந்தாங்கி சொலைகள கண்ணீரை துடைச்ச கரமேல தண்ணி கூட தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் சும்மாட்டு கரமேல தண்ணி கூட தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் ஒரு சுமையாம் சுமக்காம ஒரு சுகமா நினைச்ச என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச மடி மேல தலை சாய்க்க வேணுமம்மா அந்த நொடி செத்திடலாம் சத்திய மத்தோடுமம்மா உன்னோட மடி மேல தலை சாய்க்க வேணுமம்மா அந்த நொடி செத்திடலாம் சத்திய மத்தோடுமம்மா ஒரு சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச ஒரு சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வப்பா ஒட்டி போன உடம்பு நாளும் உசுர விட்டு பாசம் வப்பா தின்ன வாகி திட்டினாலும் என்ன அவள் நம்பரில்ல கந்த துணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்ததில்ல பொண்ண கேட்கும் வாயில் சேல கேட்டாத்தா நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்ல அடியாத்தா பொண்ண போடாத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரை தான் போட்டா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது உன்ன போலாத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரை தம்பாத்தா வெட்டியில ஊர சுத்தும் வேளையத்த மகனும் உண்டு வெட்டி பய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு தட்டு கெட்ட தம்பியும் உண்டு கூறு கெட்ட தாரமும் உண்டு கேடு கெட்ட அண்ணனும் உண்டு கூறு கெட்ட தங்கையும் உண்டு கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்ல அடியாத்தா பொண்ண போலாத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரை தம்பாத்தா அப்படி ஆத்தால வணங்கிட்டாலும் நார்த்தமலை எல்லை இரண்டாவது சீமை கூத்தாச்சி பள்ள கோபுர அத்தலவனத்தில் வாழக்கூடிய கோட்டைமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் என்பது பெயரால் இந்த கோட்டை மலைக்கு மன்னனா இருந்துட்டாலும் என்னையா புண்ணியம் என்ன புண்ணியம் என்ன புண்ணியம் ஒன்னும் புண்ணியம் இல்லையா ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் எத்தனை செல்வங்கள் தேவை 16 செல்வம் தேவை 16 செல்வங்கள் தேவை ஆமா ஆனால் என்னிடத்தில் இருப்பதோ
15 செல்வங்கள் தான். சண்டால பாவி 15 தான் ஐயா. 15 செல்வம் வச்சிருக்கிற அப்புறம்னா ஒன்று மட்டும் இல்லை ஐயா. என்னது? அந்த ஒன்று இல்லை என்றால் இந்த உலகில் பிறப்பதே வீணையா. என்னது? சிட்டெரும்பு முதல் சிறுகுருவி வரை இந்த பூமியில பிறப்பதற்கு எதுக்கியா பிறக்குது? இனத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக. இனத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதா. ஆமா, இனத்தை உருவாக்கணும், சாப்பிடணுங்கிற ரெண்டே காரணம் தாயா. ஆமா, அதே மாதிரிதான் மனுஷ பயில இருந்த வரைக்கும் நல்லா இருந்தோம். சரி, என்னைக்கு காட்டழிச்சு நாடு உருவாக்குற நாகரிகத்துக்கு போனோமோ, மரத்தை வெட்டி காகிதம் உருவாக்கி அதை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சோமோ, சரி, எல்லாமே போச்சு. அப்படித்தான் இந்த நாட்டை உருவாக்கிட்டோம், நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கோம். பிள்ளை செல்வம் மட்டும் இல்லையா, எனக்கு அடுத்த தலைமுறை இல்லை. அதனால முன்ன விட்டு பின்ன இந்த ஊர் மக்களும் நாட்டு மக்களும் புறம் பேசக்கூடியவர்கள் எப்படி தெரியுமா பேசுனாங்க? எப்படி? அந்த பொறாமர் பிள்ளை இல்லாத பாவி, மக்கள் இல்லாத மாபாவி, ஆளு மட்டும் இருந்து எதுக்கு, கொஞ்சம் கூட இல்லையே, நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, போயிடுற, செத்துடா நீனு, செத்துரு. எந்திரிச்சு மரியாதை உனக்கு நினைச்சுக்க. ஏன்னு என்ன சாவ சொல்றியா? உங்களை சொல்லலங்க. அப்படிதான் என்னைதான் கேட்கிறாங்க, கண்ட வினைக்கு திட்டாகையா. அது மட்டுமா, வரும் இன்னொரு வார்த்தை கேட்டாங்க, நீ இப்படி திரியறதுக்கு எங்கிட்ட அது வேற ஊர் தெரியலாமடா, உம்மராசை பிடிச்சு ஏதாவது பண்ணலாமடா, அப்படி கேட்கிறாங்கடா, பணங்கடிமா கேட்கிறாங்க. அப்படி ஒரு பக்கம் கேட்டாலும் நான் யாருக்காக வாழ்றேன், யாருக்காக வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன். சாமி நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு புள்ள இல்ல சொல்றீங்களா? ஆமாப்பா, புள்ள இல்லையா? இல்ல. ஆமா, உங்களுக்கு எதுவுமே இல்லையோ? என்ன இல்ல? ஏன் சாமி உங்களுக்கு ஆசையே இல்லை? ஆசையெல்லாம் இருக்கியா? வயசு 60 ஆயிருச்சு. உங்களுக்கு வல்ல? என்ன வல்ல? வல்ல சாமி விடுங்க. என்ன வல்ல? நீங்க ஏன் சாமி நீ ஏறிட்டிய நிறையா? யோ நீ கேட்கறத கோளாரா கேட்கறிய, என்ன ஏறிட்டியா? இந்த மலைக்கு சாமி மலை மலையா போய் வேண்டு நீ இல்ல? ஆமா, புள்ள இல்ல, போகாத ஊர்க்கோவில் ஏறாத மலைக்கோவில் இல்ல, எத்தனை ஏறினாலும். ஏன் சாமி? என்னப்பா உங்களுக்கு வல்ல? என்ன வல்ல? என்னப்பா என்னையா வல்ல, அதை சொல்லுங்க ஐயா. இந்த 16 சொல்ல கொஞ்சம் கூட இல்ல, நான் வச்சுக்கிட்டாயா வஞ்சகம் பண்றேன். அந்த அரிராமக்காரன் கொடுக்கல, எனக்கு இல்ல, நீ தயா செய்யணும். நான் செய்யணுமா? ஆமா. என்னையா செய்யணும்? அவன் எப்படியா கொடுப்பேன்? அதான் தான தர்மம் ஊர் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கனே. தான தர்மம் செஞ்சா மட்டும் பத்தாது. சரி, நீ மலை மலையா ஏறினா மட்டும் பத்தாது. சரி, ஏற வேண்டிய இடத்துல ஏறி இருந்தீங்கன்னா. நீ சொல்றது வேற மாதிரி இல்ல சொல்ற தம்பி, நீ சின்ன பையன், 60 வயசு ஆளுக்கு இல்லாதா? கோயிலா சாமி கும்பிட்டா மட்டும் பத்தாது. சரி, போய் விழுந்து விழுந்து கும்பிட்டா மட்டும் பத்தாது. சரி, போக வேண்டிய இடத்துக்கு போகணும். எங்க போகணும்? நீங்க வரமா கோயில் கட்டா மட்டும் பத்தாது, வர வேண்டிய இடத்துக்கு வரணும். சரிடா, வெளியே இருக்க கோட்டை பெருமாளுக்கு பிள்ளை இல்ல, சரி, உள்ள இருக்க பாண்டித்திரை ஒரு கேள்வி கேட்கிறேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்புறம் விழுவுற இடத்துல விடணுங்கிறிய, நீ பிஞ்சிலே வெம்பிட்ட அண்ணே. ஏண்டா சத்திவேலு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கெக்க புக்குன்னு சிரிக்கிறிய என்ன? இந்த 2000 பிறந்தவங்க எல்லாம் கோளாறான ஆளுகடா நீங்க எல்லாரும். அப்படிலாம் சொல்லாதனே. நீங்க தம்பி நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க? நானும் 2000 தானா? சரி, இருங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு சின்ன கேள்வி. என்னப்பா? எனக்கு இருக்குது. என்னது இருக்கு? என்னப்பா இருக்கு? கேட்டியலே ஆசை இருக்குதா? சரி, இருக்கட்டும். சரி, அப்படிலாம் இருந்துட்டாலும் சரியா? சரி, அந்த அனுதினமும் இந்த கோட்டை பெருமாள குல தெய்வமான அந்த அழகர் மலையிலே வாழக்கூடிய அரிராமக்காரனை தொழுதுகிட்டே வர்றையா. அப்படி ஒரு பக்கம் தொழுதுகிட்டே இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் அந்த அரிராமக்காரன் எனக்கு பிள்ளை கொடுப்பான். எனக்கு பிள்ளை வேணாயா, எனக்கு பிள்ளை வேணாம். எங்க வேணாலும் சாமி கும்பிட்டுருவிய? ஆமா, கும்பிட்டுருவேன். அப்போ பாக்குறதே இல்ல. சாமியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், பார்த்து தானே கும்பிட முடியும். சாமியை பார்த்தா மட்டும் பத்தாது. சரி, சாமி கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? வரம் கேட்கணும். வரம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி கேட்டுக்கிட்டே இருந்துட்டாலும் கொடுக்கணும். கொடுத்துருவையா, கொடுத்துருவான். அதுக்கு தான் 549 பேர் இருக்காங்க, அதை கொடுத்துக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்ணணும்? பார்க்கணும். நீங்க புடங்குப்பட்டி பக்கம் போங்க, நீங்க போயிருங்க கிட்ட. சரி, இருக்கட்டியா? அப்புறம் இருந்துட்டாலும் எனக்கு பிள்ளை வேணாம். சரி, எனக்கு பிள்ளை மேல ஈடுபாடும் கிடையாது. பிள்ளை வந்து என்னத்தை தாங்க போறேன்? இன்னைக்கு பிள்ளை பத்த எத்தனை பேத்துக்கு ஒழுங்கா சோறு ஊத்துறாங்க. நீ உங்க ஆத்தாளுக்கு சோறு ஊத்துறியா? எங்க ஒரு நாளைக்கு ஒரு சண்டையை அழுத்து விட்டுறது, இன்னைக்கு தான் போட்டு அடி குமரிட்டு வந்துருக்கிறேன். அடி குமரிட்டு வந்தியா? ஆமா. அடா சண்டால, உன்னை பெத்ததுக்கு அதான் குத்தமாடா. சரி தம்பி, இந்த பேருக்கான்ல கோழி குஞ்சு செத்து போனா கூட ஆத்தால பிடிச்சு அடிக்கிறான். இந்த பையெல்லாம் இருந்தா விளங்குமாய்யா? ஆத்தால அப்பன்னு கேக்குறது என்னையா? என்ன உழைச்சு ஓஞ்சு போன காலத்துல ஒரு ரூபாய் கஞ்சி அறவு இல்லாம ஊத்துனாலே போதில்ல. சரி ராஜியம்மா, சரி இருக்கட்டும் தம்பி. அப்புறம் வந்துட்டாலும் என்னைய கட்டிக்கிட்டு வந்தாள்ல ஒருத்தி, எனக்காக வந்தாள்ல,
கோட்டை கருப்பாயி அவளை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. என்னையே தஞ்சம்னு வந்துட்டா அவளுக்கு ஒரு கடைசி காலத்துல அவளை பாத்துக்கிறதுக்காக ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லிதான் அந்த அரிராமக்காரனை தொழுதுகிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி எனக்கு எப்படிப்பட்டவ தெரியுமா ஐயா? எப்படிப்பட்டவ தெரியுமா? எல்லோருக்கும் எழுதி வச்சாம் எங்களை தங்கட்டி வச்சா பொஞ்சாதியோ பூந்தோரனோ நானும் ரொம்ப சாதாரணம் நிலவம் மேகம் போல என்ன மூடி வச்சா மத்தவங்க கண்ணு வட்டா தத்தளிப்பா தந்தவிப்பா ஒரு கவராணி போல எனக்கு அவ அம்மன் போல சொல்ல போனா என்ன போல பாக்கியவான் யாரும் இல்ல தாரங்கூட தாய போல ஈடு சொல்ல யாரும் இல்ல எல்லாம் என் யோகம். ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு தங்கர ஈர காத்து நீளவட்டு ஆச்சு போடு நில சோறு பொண்ணு மணி நீரில் வந்து சேரு சொட்டும் கணிச்சாரு ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. சோறு கட்டி வரும் சொக்கனுக்கு வீணாள் போலே மத்தவங்க கண்ணு வட்டா தத்தளிப்பா தந்தவிப்பா அவளுக்காக வாழ்ந்துட்டே இருந்துட்டாலும் ஒரே ஒரு செய்தி அவளுக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறையா. என்ன சொல்லிட்டு மட்டும் போயிடட்டுமா? பிள்ளையே இல்லாதனால அந்த அரிராமக்காரனை தொழுதுகிட்டே வர்றேன். ஒரு நாள் பிள்ளை கொடுப்பாருன்னு. சரி, எப்படிலாம் தெரியுமா அவரை தொழுதுட்டு வர்றேன். என்னுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாத்தையும் எப்படி தெரியுமா ஐயா வெளிப்படுத்துறேன். ஐயமாவால பொம்மை செஞ்சு மாயவாரே மைந்தனன்று கொஞ்சினே மாவால பொம்மை செஞ்சு மாயவாரே மைந்தனன்று கொஞ்சினே ஐயப்பாவார பொம்மை செஞ்சு மாயவாரே மைந்தனன்று கொஞ்சினே மாவால பொம்மை செஞ்சு மாயவாரே மைந்தனன்று கொஞ்சினே பூவார பொம்மை செஞ்சு மாயவாரே புன்னகையும் பூத்தேருங்க பூவார பொம்மை செஞ்சு மாயவாரே பிள்ளை என்று கொண்டேனே ஐயா கொடும்பாலும் செய்யவில்லை மாயவாரே கொள்ளி வைக்க பிள்ளை இல்லை கொடும்பாலும் செய்யவில்லை மாயவாரே கொள்ளி வைக்க பிள்ளை இல்லை ஐயா வீண்பாலும் செய்யவில்லை மாயவாரே வாரி சொன்ன எனக்கு இல்லை வீண்பாலும் செய்யவில்லை மாயவாரே விலக்கி வைக்க பிள்ளை இல்லை மாவாலே பொம்மை செஞ்சு மாயவரே மைந்தனன்று கொஞ்சினே மாவாலே பொம்மை செஞ்சு மாயவரே மைந்தனன்று கொஞ்சினே பூவாழ பொம்மை செஞ்சு பூவாழ பொம்மை செஞ்சு மாயவரே புன்னகையும் பூத்தனுங்க. சரி, மாவாளை பொம்மை செய்து மைந்தன் என்று கொஞ்சி வருகிறேன். சரி, பூவாளை பொம்மைகள் செய்து பிள்ளை என்று கொஞ்சி வருகிறேன் ஐயா. இப்படி மன இயக்கத்தையும் எனது மனைவியையும் சிறிது ஆறுதல் படுத்தி விட்டாலும் இந்த ஊர் மக்களும் நாட்டு மக்களும் என்னை புறம் பேசுவதை தடுக்கவில்லை ஐயா. எப்படி பேசுகிறாள் தெரியுமா? எப்படி? பிள்ளை இல்லா பிள்ளை இல்லா பாவி என்று பிள்ளை இல்லா பிள்ளை இல்லா பாவி என்று ஐயா பெரும்பாவி பெரும்பாவி எசுராக பெரும்பாவி பெரும்பாவி அசுராக ஐயா மக்கள் இல்லா பாவி என்று மக்கள் இல்லா
மாபாவி மாபாவி அசோராக ஐயா பிள்ளையில்லா பாவி என்று திரும்பாவி அசோராக மக்களில்லா பாவி என்று மாபாவி அசோராக பிள்ளையில்லா பாவி என்று பிள்ளையில்லா பாவி என்று ஐயா பெரும்பாவி இயேசுராக பிள்ளையில்லா பெரும்பாவி மக்கள் எல்லாம் மாபாவி என்று ஏசிக்கொண்டே இருக்கிறார்கள். சரி, அப்படி அவர்கள் ஏசிக்கொண்டே இருக்கட்டும். அப்படி இருந்து விட்டாலும் அந்த அரிராமக்கரனை அன்னிதினமும் படையில் வைத்து வணங்கி வருகிறேன். என்னென்ன படையில் எந்த நீரை எடுத்து வணங்குகிறேன் தெரியுமா? எப்படி? ஐயானா சருவத்து எமாயவாரே அடிக்கினற்ற நீரெடுத்து மாயவரே அடிக்கிறத்து நீரெடுத்து நானா சருவத்து எமாயவாரே அடிக்கினற்ற நீரெடுத்து ஆனாஜருகருத்து மாயவரே அடிக்கிறத்து நீரெடுத்து ஆக்கி வச்ச சாதம் கை எமாயவாரே ஆண்காகம் ஆக்கி வச்ச சாதகரி மாயவரே ஆண்காகம் சருவத்து எமாயவாரே புதுக்கினற்ற நீரெடுத்து பொங்கருகருத்து மாயவரே புதுக்கணத்து நீரெடுத்து வச்ச சாதம் கை எமாயவாரே புக்காக உன்னடியே பொங்கி வச்ச சாதகரி மாயவரே பெண்காக உன்னாலையோ சருகருத்து எமாயவாரே முத்து தண்ணீர் எடுத்து பொங்கி வச்ச சாதம் கறி எமாயவாரே எங்காகும் காக்கை என்பது மூதாதையர்கள் என்று கூறுவார்கள். அந்த மூதாதையர்கள் எந்த ஒரு பாவம் இருந்தாலும் அந்த வீட்டிற்கு வரமாட்டார்கள் என்பது ஐதீகம். நான் ஆக்கி வைத்த சாதக்கறிகளை எந்த ஒரு காகமும் உண்ணவில்லை. கருங்காக்கை தான் ஐயா வருகிறது. முன்னோர்களே எனது வீட்டிற்கு வரவில்லை என்றால் எனக்கு எப்படி அந்த கடவுளின் அருள் கிடைக்கும்? இந்த வருத்தத்தோடு இருக்கிறேன் ஐயா. என்றாவது ஒரு நாள் எனக்கு குழந்தை ஒண்ணு பிறக்காமல் ஐயா. நீங்க ஏச்சு பேசின மாதிரி ஒண்ணு இறந்து பிறக்கிறது, இல்லாட்டி பிறந்து இறந்து போகிறதுயா. சரி, 60 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இப்போ எனது மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளாள். அப்படியா? எனது அமைச்சர் அழைக்க வேண்டும். எனது மனைவிக்கு என்ன நிலவரம் என்பதை அரண்மனைக்கு சென்று பார்த்து வர வேண்டும் என்று கட்டளை வேண்டும். அமைச்சரே, மிச்சரே, யார குரங்கு பிடிக்கிற மாதிரி என்ன? நான் கட்டி வச்சிருந்த கோட்டையெல்லாம் சரிஞ்சு கிடக்குது. சரியல, சாஞ்சிருச்சு, பூரா சாஞ்சு கிடக்கு. அதுக்குதான் நாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் தண்ணி வண்டி ஜேசிபி எல்லாம் வேணும்னு. எதுக்கு? பெரிய என்ன குண்டியை திருப்பி படுத்துருக்கு. அதான் பெரியாயி, பெரியாயோ பச்சை சேலை அது தூங்கிருச்சுடா. இருக்குதா? என்னதுடா டேய்? அட பாவி, இப்பதான்டா. சரி விடு ஆத்தி, அந்த வானத்தை ஆக்கியாத வேண்டாம். மன்னர் அழைத்திருக்கிறார், என்னவென்று தெரியவில்லை. ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் கோட்டை பெருமாள் மந்திரி. யாருக்கு மந்திரிக்கிறீங்க? யோ, நான் என்ன சிலந்திக்கு மந்திரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி, கோட்டை பெருமாள் கோணாரோட மந்திரி, அமைச்சர். அமைச்சர். சரி, ஆகையாலே நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நகர சோதனை விசாரிக்க சென்றேன். இப்பொழுது மன்னர் அழைத்திருக்கார் என்று ஓலை அனுப்பியுள்ளார். சரி, அதை கேட்ட பிறகு திரும்பி ஓடி வந்து கொண்டு இருக்கிறேன். அக்கா என்னமோ சொல்லுது. ஏக்கா, நாயை கூட்டிட்டு வந்து படுத்து வச்சிருக்கிய? ஓனாயா? ஏய், ஓனா இல்ல, நல்ல நாய் தான். சரி சரி, இல்ல அந்த அக்கா நாயான்னு. ஆமா ஆமா. சரி, மன்னா மகாராஜா. அம்மன் கோயில் கிழக்காலே, அண்ணா வயல் வேர்க்காலே. ஹலோ ஹலோ. நம்ம ஒரு நடுவாரே நிற்கிறாரி, அடியே நாட்டு சகனம் மழை கண்டு சொக்குறாரி, நாட்டு சகனம் மழை கண்டு சொக்குறாரி. அங்காள அம்மனுக்கு ஆடியிட பொங்க வச்சா, அம்மனுக்கு ஆடியிட பொங்க வச்சா, அங்காள அம்மனுக்கு ஆடியிட பொங்க வச்சா, 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாடி. சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் கொடுத்தா, சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் கொடுத்தா, சங்கீதம் படிக்க சொல்லி சாலி கொடுப்பாளு. அம்மன் கோயில் கிழக்காலு, அண்ணா
அந்த பெருமை சொல்ல அந்த பூ தொடுத்து ஒன்று சூடிக்கொள்ள வாடியம்மா வா வாசலிலே பாட்டெடுத்தேன்னா அந்த வெள்ளிக்கிழமையில அம்மா வாசலில பாட்டெடுத்து உன் பெருமை சொல்ல உன்னை பூ தொடுத்து உன்னை சூடிக்கொள்ள வேண்டினா வேண்டு வரும் தருபவல்லே அம்மா வேண்டு வரும் தருபவல்லே அம்மா எனக்கு ஒரு வருவாயா காதலியே கொண்டு வருவாயா எனக்கு ஒரு வருவாயா காதலியே கொண்டு வருவாயா பெண்களுக்கு தெரியுமா மாங்க பாட்டு அது என்ன கேட்டு நீ விட்டு போட்டு காட்டு பெண்களுக்கு தெரியும் மாங்க பாட்டு அது காதலின பாட்டு காதலி காட்டு பெண்களுக்கு தெரியும் நீ மாங்க பாட்டு சந்தைக்கு வந்தாகிலே காட சொல்லி பேசுதடி சந்தைக்கு வந்தாகிலே காட சொல்லி பேசுதடி முத்தமா 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 பக்கவர வெக்கமா குத்தாலத்து மாறி குத்தாலத்து போரே குத்தாலத்து மாறி வாடி போரே சந்தைக்கு வந்தாகிலே காட சொல்லி பேசுதடி செவரளி தோட்டத்துல ஒன்ன நினைச்சு தேடிக்கிட்ட பாடுதம்மா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அரவம் இல்ல சுத்தமுத்தம் பார்க்கையில தவிக்கும் அழகவில்ல செவரளி தோட்டத்துல ஒன்ன நினைச்சு தேடிக்கிட்ட பாடுதம்மா இந்த மனசு தானா வந்த சந்தனமே தழுவ சம்மதமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ சம்மதமே இது வேறாறு வழிக்காத மல்லிகை தோட்டமே ஆடாத வழிக்காத மங்கள ராகமே குடகு மழை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலி குடகு மழை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலி மானே மயிலே மரகத குயிலே தேனே நான் பாடும் தென்மாங்கே பூவே பொழுதே பொங்கி வரும் அமுதே காதில் கேட்டாய் என் வாக்கே உன்னை நானே ஒரு கோல போனே தன்னந்தனியாக நிற்கும் தேர் போல ஆனே பூத்த சோழகிலே உன் பேரை பாடி நிற்பேன் மயிலே நீர் ஊத்த கண்ணு நீங்காத ராகம் கொண்டு பாடும் பாட்டு உலகு மழை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் தயங்கிலே ஒத்தையடி பாதையில ஒரு சன துங்கையில ஒத்தையடி பாதையில ஒரு சன துங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு ஒத்தனை படாடுதம்மா என்னோட மனசு கத்தால காட்டுவடி கண்ணுப்பட்டி ரோட்டு வழி கத்தால காட்டுவடி கண்ணுப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே பார்க்கப்பட்ட பொண்ணு பார்க்கப்பட்ட பொண்ணு முன்னே போகுதையா வண்டி மாடு எட்டி வச்சு முன்னே போகுதையா கண்ணகி வாழ்ந்த நாட்டிட வாழும் கன்னித்தமிழ் வண்ணு கேட்ட பொண்ணு அவளம்மா நான் ஒன்றை விட்டு இன்னொரு வெண்ண உள்ளம் ஏற்குமா நம்ம வீடு சக்தியே அடி ஒண்ணும் இல்ல கட்ட பிடிச்சு கையில வச்ச ஆடும் இல்ல கட்டுக்கா
என்ன கொண்டு போ தனியா அவ இல்லாம நெஞ்சோ வாடுது அவ இல்லாம நெஞ்சோ வாடுது நமக்கு கிடைச்சிருந்தா எந்த ஊரு போயிருக்க விலாசம் தெரியலடி கண்ணீரில் எழுதி வச்சேண்டி அட்டரு அனுப்பி வச்சேண்டி என்னோட மீனாட்சி நீ சொன்னது சொல்றது என்னாச்சு அடங்க புறாதே அடங்க புறானே அடங்க புறானே அடங்க புறானே 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 மொழியே நம்பலையே சித்திர செவ்வானோ சிரிக்க கண்டேன் ஏ முத்தான முத்தம்மா ஏ கண்ணான கண்ணம்மா சித்திர செவ்வானோ சிரிக்க கண்டேன் ஏ முத்தான முத்தம்மா ஏ கண்ணான கண்ணம்மா. அமைச்சரே நலமாக இருக்கிறீர்களா? இருக்கின்றேன். சரி, நாட்டு நடப்பு என்ன என்பதை அறிந்து வந்தீர்களா? நமது நாட்டிலே ஏராளமான மக்கள் தாராளமாக பதில் கூறிக்கொண்டு அப்படியா? 3 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் 6 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலும் சரியாக இங்கே வருகிறதா? கூறுங்கள் அமைச்சரே. அங்கு வரக்கூடிய கூன் குருடு செவிடு சப்பான் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் அணையாத விளக்கு போல அன்னச்சத்திரத்தில் உணவு வழங்கப்படுகிறதா? நான் என்ன செய்வேன்? தண்ணீர் பந்தல்ல தான் இப்போ குறை வந்துருச்சு. தண்ணீர் பந்தல்ல குறை வந்துருச்சா? ஆமாங்க. நமது நாட்டிலாம் தண்ணீர் இலவசமே. ஏன் என்ன வருத்தமா பேசுறீங்க? அப்படி என்ன நடந்துருச்சு? நடந்ததை மட்டும் சொல்லுங்க. இந்த தண்ணியை போட்டு தான் பாடா படுத்தி தண்ணியை சரி அதை பத்தி நினைவுபடுத்த வேணாம். ஆமா சரி, அப்புறம் தட்டாலும் வரவு செலவு கணக்கெல்லாம் நல்லதான் வச்சிருப்பீங்க. அதெல்லாம் அப்பா வரவு செலவு கணக்கு கிளியாம வச்சிருக்கேன். கிளியாம வச்சிருக்கீங்களா? அழியாம வச்சிருக்கேன். அழியாம வச்சிருக்கேன், கிளியாம வச்சிருக்கேன். சரி சரி, லேமினேஷன் பண்ணிட்டு வச்சிருக்கேன். பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்க. காகிதங்கள் சரியா இருக்கு. செப்பேடுகள்லாம் சரியா வச்சிருக்கீங்களா? சரி, கடந்த ஆண்டுக்கான நிதி அறிக்கையை மட்டும் சொல்லுங்க பொதுமக்கள். கணக்கு வழக்கு எங்க போறீங்க? மந்திரி சரியா இருப்பார். நோட் எடுத்துட்டு வரீங்களா? கணக்குல அவர் பூனை. கணக்குல அவரு பூனை. பூனையா? ஆமா. என்னையா புலி தானையா சொல்லுவாங்க? உங்களுக்கு தெரியாதுங்க. சரி, புலி பெரிய உருவம். சரி, பூனை சின்ன உருவம். அதனால அவருக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிட்டாரு. ஆமா. சரி, அழகு. அமைச்சரே, அமைச்சரே, என்ன கணக்கு எழுதுறாரா இல்ல எழுதுனதை தேட போறாரா? தினசரி எழுதியிருந்தாதான் எந்த இடத்துல நோட் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஐயா. எனக்கு என்னமோ வந்துட்டீங்களா? இது என்ன? இதான் நோட்டா? இது கணக்கு நோட்டு. நீங்க திருப்பி காட்டுங்க அவங்களுக்கு. இந்த ஐயோ உங்க மோரே பார்த்து நீங்களே துப்பிக்கிறீங்க. அதான் அடுத்து துப்ப கூடாதுல்ல, அதுக்காகத்தான் நானே துப்பிக்கிட்டேன். சரி சரி. சரிங்க. கடந்த ஆண்டுக்கான நிதி அறிக்கை தற்போது இருப்பு உள்ளதை மக்களிடத்தில் கூறுங்கள். ஏற்கனவே 10,000 கடன் வாங்கிருக்கீங்க, மறுபடியும் தரணும்னா என்னத்தை தருவேன் நான் உங்களுக்கு? இல்ல சங்கீதம் படிச்சாதான். சங்கீதம். சரி சரி. நோட் 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 நோட். அது என்னப்பா அது? இது நோட்டு 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 நோட்டு. அமைச்சரே, உன்னிடத்தில் முக்கியமான செய்தி ஒன்று அவனிடத்தில் கூறியிருக்கிறேன். அடே பாருங்கள், அவனது செவிகளில் படுமாறு கூறு. நீங்க நவருங்கள் மந்திரி, பக்கத்துல வாருங்கள். வாப்பா வந்து கேளுப்பா. அவங்களுக்கு எல்லாம் கேட்க கூடாது, சரியா? இங்க இருக்க யாருக்கும் கேட்க கூடாது. முக்கியமான தகவல் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? அந்த காதை பத்திக்க இது சொன்னோம்னா அதுல போயிடும். போயிடுச்சுன்னா அப்படியே எல்லாத்துக்கும் பரவிடும். நல்லா முடிக்க நல்ல நல்ல நல்லா பொத்திக்கிறியா? என்ன அழுக்கா இருக்கு, அடைச்சுக்கிச்சா? பக்கத்துல வாம. அட இன்னும் பக்கத்துல இங்க வா, இங்க மைக்கு பக்கத்துல வந்துரு. அந்த காதை மூடு, இப்படி மூடு. கண்ணங்கண்ண ஐயோ என்னடா மெட்ராஸ் கீழ் பக்கத்துல இருந்து எப்ப வந்தேன்? வாரம் போயிருந்தோம்.
இருக்கும்ல. கீழ் பக்கத்துல இருந்தா அமைச்சரே இவனைத்தான் பெருங்கதி பண்ணி விட்டாங்க தெரியுமா தெரியாதா? என்ன ஆகியது? இவன் பைத்திய ஆஸ்பத்திரியில போய் இருந்தேன். சரி, பைத்திய ஆஸ்பத்திரியில போய் இருக்கையில ஆ. என்ன ஆகி போயிருச்சுன்னா, என்ன ஆனது? இவனுக்கு பைத்தியம் ஒருத்தன் கிணத்துல குதிச்சுட்டான். சரி அங்க பைத்தியத்தோட இவன் இருந்தேன். சரி, இன்னொரு பைத்தியக்காரன் உள்ள குதிச்சுட்டான் என்ன ஆயிற்று? கிணத்துக்குள்ள. சரி, என்ன ஆயிற்று? இவன் காப்பாத்திட்டான். இவன் அவன் தான் பைத்தியம் ஆச்சு, எப்படி காப்பாத்தினா? பைத்தியம் தெளிஞ்சிருச்சுல, தெரிஞ்சிருச்சு. டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. அப்போ இப்போ உங்கள்ட்ட பண்ணானே அதுக்கு பேர் என்னது? காப்பாத்தினால, காப்பாத்தினதுல இந்த குதிச்சால கிணத்துல. ஆமா. அவனை இவன் காப்பாத்திட்டான். சரி, அவன் உயிரோட தூக்கிட்டான். அமைச்சரே, இந்த ரகசியத்தை யார்கிட்ட சொல்லக்கூடாது. உயிரோட காப்பாத்திட்டான். சரி. உயிரோட காப்பாத்தின பாட்டு சுருக்கூடு தொங்கிட்டாங்க. ஏய், இவன் காப்பாத்தி நான் சொல்றேன்மானா இல்ல எதை நினைச்சியா சுருக்கப்படுத்தவன? அதைத்தான் கேட்ட டாக்டர் இவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. சரி, எனக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு, நீ போலான்னு சொல்லிட்டாரு. தெரிஞ்சிருச்சு. ஆமா. சரி, இருந்தாலும் இருக்கட்டும். இருந்தாலும் அவன் சுருக்கு போட்டு தொங்கிட்டான். ஏன் தொங்குனா என்ன தொங்குனான்னு சொல்லி கேட்க போனா தான் தெரியுது. சரி, இவன் தான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி, என்ன வேலை? கிணத்துக்குள்ள குதிச்சால. ஆமா. அவன் காயட்டும் சொல்லி இவன் தான் தூக்கு போட்டு தொங்க விட்டு இருக்கிறேன். அட சண்டால புடிஞ்சு காய போட்டியாடா? பைத்தியம் தெரிஞ்சிருச்சியா? சரி, இருக்கட்டும். இருந்துட்டாலும் நாட்டு நடப்பு உடனே கணக்குல விரைவா சொன்னீங்கன்னா சொல்றேன். முக்கியமான வேலை இருக்கு உனக்கு. வந்து மகனர் கேட்க சொன்னாரு. போன வருஷத்துல எவ்வளவு வரவு? எவ்வளோ? யார் வரவு? போன வருஷம் வந்து சந்தான லட்சுமி. சரி. அப்புறம் முத்துலட்சுமி. சரி. இல்ல இல்ல கணக்குலக்கு காசு எவ்வளவு வரவு? சரி அப்படியா? இவ வாழ்க்கையில வந்த வரவெல்லாம் சொல்லாத. என்ன பண்றீங்க? நோட்டு தாள் எடுக்கிறேன். தாள் எடுக்கிறீங்க. மன்னா போன வருஷம் வரவு சரி 1,83,800 என்னடா கணக்கு? 83,000 மறுபடியும் சொல்லுங்க. அவரு கணக்கு மறந்துட்டாரு. 1,80,800 என்னடா சொல்றாங்க? வாடா மறுபடியும் சொல்றா. உங்களுக்கு சரியா கேட்க தெரியல. சரியா சொல்லுப்பா. நீ சத்தமா சொல்லியா? கணக்கு எழுதி சரி. எப்பா நான் கூட கவனிக்காட்டி பரவாயில்ல, நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க நாட்டு மக்கள் தானே, கொஞ்சம் சரியா கவனிச்சுக்கங்க. சொல்லுங்க மந்திரி. 1,80,800 300 13 53 ரூபா. சரியா தானே கணக்கு சொல்றாரு? சரியா சொல்றாரா? ஆமா. நாடு அப்படி இருக்கும்டா. உங்களுக்கு தெரியல, சும்மா விட்டுருங்க. சரி, உங்க கணக்கு சரி. செலவு எவ்வளவு, வரவு எவ்வளவு? செலவு மந்திரியாரே, வரவு கூட வந்துச்சு. எவ்வளவு செலவு? அப்படி கேளுங்க, அப்ப தெளிவா சொல்லுவேன். தெளிவா சொல்லுங்க. ஆடல் பாடல், கரகாட்டம், நாடகம், ஒயிலாட்டம், உரிமையடி, தப்படி இதெல்லாம் போக 2,40,000 ரூபா செலவு. இல்ல அது எப்படி? அது உங்களுக்கு தெரியாதுங்க. இல்ல ஒட்டுமொத்த வரவே 1,80,000. செலவு மட்டும் 2,00,000 வரும். எங்க இருந்துச்சு இது? அது நம்ம கணக்கு. சரி, மிச்சம் ஏதாவது இருக்குதா? மீதி எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. மீதி இருக்கு. ஆமா ஆமா. மீதி 1,09,000 9,041 மிச்சம் இருக்குது. எப்படி ஒரு மந்திரி பாருங்க. இல்ல இவர அமைச்சர் வச்சிருந்தேன், நாடு விளங்குற மாதிரி தான். சரி அமைச்சரே, முக்கியமான செய்தி என்ன செய்தி தெரியுமா? நீ நேரா மருத்துவச்சி கிளவி இருக்காள்ல, அவளை அழைச்சுக்கிட்டு நமது கோட்டமலை அரண்மனைக்கு போகணும். ஏன் தெரியுமா? அங்க உனது மகாராணி கோட்டை கருப்பாயி நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளாள். இதுதான் பொழப்பு வச்சிரு. ஏன்பா? மாசத்துக்கு மாசம் லோடு ஏறும், அது ஒண்ணு செத்து பிறக்கும், இல்லன்னா ஆப்பாயில் மாதிரி பொத்துக்கிட்டு ஒழுகும், இல்லன்னா பிறந்து செத்து போயிடும். நீ வருத்தப்படுறியா இல்ல என்னை கேவலப்படுத்துறியா? இல்லங்க, வருத்தப்படுற எச்சியை தொட்டு கண்ணில் வச்சு கழுகுற மாதிரி இது ஒரு அழுகை. அமைச்சரே, சரி மருத்துவச்சிகளை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு சென்று என்ன நடக்கிறது என்பதை அவ்வப்போது என்னிடம் தெரிவித்து விடுங்கள். அப்படி இந்த முறையாவது எனக்கு அந்த கோட்டை மலைக்கு வாரிசு வேண்டும் என்று அந்த கடவுளை அனுதினம் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படியாகட்டும். சென்று வருகிறேன். வாங்க. கைதுருங்க. எவ்வளவு அருமையா கணக்கு வச்சிருக்கிறாரு. அதுவும் 1,830,53 ரூபா வச்சிருக்கிறீங்க. அவருக்கு தெரியாதவர் என் கணக்க பிள்ளைய அவர் தானா? அது இல்லாம செலவு வரவு வந்திருக்குது
2,53,041 அப்படிதானே வந்துறியாரு? மீதி எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்க? மீதி 1,07,340,680 நீ எல்லாம் ஒரு மந்திரி, உனக்கு ஒரு அரசாங்கம் வேற. முகரைய பாரு. அது கிடக்கட்டும். புளுத்தி கணக்கு சேராதா? இந்த வருஷத்து கணக்கு சொல்லுங்க. இந்த வருஷத்தை கணக்கு இந்த வருஷம் நீ போன வருஷத்தை சொல்லிவிட்டீங்க. இந்த வருஷம் கணக்கு சொல்லுங்க. இந்த வருஷ கணக்கா பாத்தீங்கன்னா இந்த வருஷ கணக்கு வந்து 60,000 வந்து வரவு. சரி, 60,000 வரவு. ஆமா. சரி, இன்னும் 48 ஊர்ல 48 வீடு வரியை கொடுக்கல. நீங்களும் கொடுத்துட்டீங்களா? இல்லப்பா, காலையில தான் காசு வருவாங்களாம். இல்ல இப்பதான் லோன் எடுத்திருக்காங்களாம். லோன் எடுத்து காலையில 60,000 வரவு. ஏக்காக்கா தூங்கிறாதிய, நாடத்துக்கு காசு கொடுக்கணும்க்கா. நீங்க வரல வீட்டில் போய் குரட்டை விட்டு தூங்கிறாதிய. ஏன் நீ மட்டும் தூங்குற, அப்புறம் அவர் தூங்கணுமா? காசை கொடுத்துட்டு போய் தூங்க. உங்களுக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், இந்த பணின்னு பார்க்காம நாடகம் பார்க்குற உங்களுக்கு எல்லாத்துக்கும் டீ சொல்லியிருக்கேன். சரி, காசு நீங்கள் தான் கொடுத்துக்கணும். அதுக்கு அவங்களே வாங்கி குடிச்சிருவாங்கடா. அது மட்டும் இல்லை, காலையில் நாடகம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நேராக கொட்டாய்க்கு முன்னால் இதே மைக்கில் வந்து நான் கொடுப்பேன். என்னது? உங்களுக்கு எல்லாத்துக்கும் கப்பு கொடுக்க காத்திருக்கிறேன். அது ஊர் இருப்பா, சிரிக்காதப்பா. அவங்க விழா கமிட்டியாலே சொல்லியிருக்காங்க, யார் யார் நாடகம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு பூரா கப்பு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவார்டு கொடுப்பாங்க. அந்த கப்பா? டீ கப்பு. எதுக்கு? வீட்டில் போய் குடிச்சுக்கிட்டேன். இந்த வார கணக்கு சொல்லுங்க. இந்த மாசம் இந்த வருஷத்து கணக்கு. இந்த வருஷத்து கணக்கா? ஆமா ஆமா. 60,000 வரவு. 60,000 வரவு. செலவு எவ்வளவுங்க? செலவு வந்து இப்ப ரொம்ப தாண்டி போயிடுச்சு. எப்படி? இப்ப 84,500 போயிருக்குது. மீதி 13,000 கணக்குல இடிக்குது. 60,000 வந்து வரவு. ஆமா. 80,000 பக்கம் வந்து செலவு. ஆமா, கையிருப்புல போட்டிருக்கேன். கையிருப்புல போட்டிருக்கீங்க. 13,000 மீதி இருக்குது. அங்கே மீதி எவ்வளவு இருக்குது? மீதி 3,500 இருக்கு. அரமனை உறப்பிட்டோம். சரி. ஐயோ, அந்த ஆளே லூஸ் ஆகி போறேன் பாவம். என்கிட்ட எவன் கணக்கு கேட்குறேன்னா முரட்டு லூஸ் ஆயிடுவேன். ஏக்கா உனக்கு கணக்கு சொல்லணுமா? கொண்டையில் தாளம்பு என்ன பூ, அது கனகாரம் பூ. ஹல் அடச்சாண்டைய குடிக்கு மயனே, ஏன்டா என்னைய வாப்பாட்டின்னு கூப்பிட்டேன். ஏண்டி தேவடியா முண்டா, உன்னை எங்கெல்லாம் போய் நான் ராவறது? எங்கடி போறது உன்னை ராவி? பாட்டி ஏன்டா தூமைய குடிக்கு மயனே, ஏன்டா சாண்டைய குடிக்கு மயனே. அந்த அம்மா பாரு, கோயில் முன்னால அக்கப்புறம் சுத்துது. ஏம்மா புழு கலர் சேலை. ஆயா ஆயா, அந்த அக்கா முன்னால அக்கப்புறம் சுத்துறியா? ஐயோ பாவம். ஏன்டா எடுவட்ட பேர். ஆமா, மூஞ்சில துணியை போடு, வெக்கத்தோடு மானத்தோடு அம்பட்டும் கவரிங்கத்தோடு பித்தளத்தோடு. என்ன செய்வேன்? சிரிக்கா இப்படி சிரிக்காதியாத்தா, எரிச்ச முசுரா வருது. பேசாம இருக்கு. சரி கிளவி. ஏன்டா சாண்டிய குடிக்குமேனே. ஆமா, உன் சாண்டியை குடிச்சாலும் கிளுக்குழுதான் குடிக்குமேனே. முகமையை கடிச்சாலும் கிளுக்குழுதான் இருக்கும். இதான் கடிக்குமேனே. ஐயோ, அதான் கடிச்சாலும் கிழக்கணும் தாண்டி இருக்கும். ஏன்டா டேய், யாரடா பாட்டின்னு கூப்பிட்டேன். பாட்டி, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம். என்னடா விஷம்? மொன்னப்பாம்பு விஷம். அது இல்லடி. அப்புறம் என்னடா பேராண்டி? முக்கியமான விஷயம் சொல்லுடா பேராண்டி. என்னன்னா, கோட்டை பெருமாள் கோனார் இருக்கார்ல, செத்து போயிட்டானாடா. அடி ஆண்டி, அவர் சாகல் அடி எடுவட்ட முண்டை. அவர் மனைவி கோட்டக்கரப்பாயமா இருக்காங்கல்ல, அவ செத்து போயிட்டாளாடா. அறவ இளவு பண முண்டையா இருப்பா அவ்வளோ இருக்கு. அவர் மனைவி கோட்டக்கரப்பாயமா நிறைய மாதம் கர்ப்பஸ்தியா இருக்காங்க. என்ன இருக்கா? கர்ப்பஸ்தியா இருக்காங்க. காப்புத்துக்கலா? என்ன இருக்கா? காப்புத்துக்கலா? காப்புத்தா? கர்ப்பஸ்தியில மாசமா இருக்குது. மோசமா இருக்கலா? அது மாசமா இருந்தா மோசமா தான் வலிக்கும் பாட்டி. பேராண்டி, அது மாசமா இல்ல பாட்டி. அந்த அம்மா முழுகாம இருக்குது. முழுகாமனா?
முழுகாமண்ணாவா? அந்த அம்மா செனையா இருக்குது. புள்ள பிறக்க போதா பேராண்டி? ஓய், எனக்கு கண்ணும் தெரியாது கடையும் தெரியாது. ஆமா, உனக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. நான் எப்படா பேராண்டி பிரசவம் பார்க்கறது? பாட்டி, நீ அந்த காலத்துல இருந்து கைராசி காரியம் சொல்லி மன்னர் சொல்லியிருக்காரு. ஆமாடா பேராண்டி. ஆமா பேராண்டி, பேராண்டி, ஓய், என்னைய கை தாங்களா பிடிச்சு கூட்டிட்டு போனீங்கன்னா நான் பிரசவத்தை பார்த்துருவேன். சரி சரி சரி, இந்த வரேன். அட தாண்டிய குடிக்குமைனே, அட தூமைய குடிக்குமை, அட எடுவட்ட பயலே. ஏண்டி அட கட்டிய தின்னி மயிலே, கட்டி எத்தனை கிழக்குன்னு தான் இருக்கும். ஏண்டி விட்டு கைய பிடிடானா விட்டு பைய பிடிக்கிறியாடா? அதுதான் தொலைன்றது சாடி எடுவட்ட முண்டை. ஐயோ ஐயோ, அட சுருக்கு பைய சொன்னண்டா. சுருக்கு பையவா? பேராண்டி, ஓய், இதுதான் அம்மா மண்டபமாடா? அம்மா மண்டபம் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்க, போய் விழுந்து செத்துரு. பேராண்டி, அரவண அம்மா மண்டபமானு கேட்டேன்டா. ஆமா பாட்டி. பேராண்டி, அட விளக்கண்ணே, அட விளக்கண்ணே, விளக்கண்ணையா? அட விளக்கண்ணே. பாட்டி, விளக்கண்ண பாரு, மாடா குழியில வச்சிருக்கேன். பேராண்டி, இவ வலிக்குண்டின்னு அழுகுறா. இல்லையா, அவளுக்கு சப்ப குண்டில. அட வலிக்குதுடின்னு அழுகுறாடா. சரி, பாரு என்னன்னு தெரியல, பைத்தாமிக்கு பாக்குறேன். சரி, இவள முக்குடின்னா முக்க மாட்டேங்கிறா. நான் வேணா முக்கட்டுமாடா? ஐயோ, நீ முக்காதிரி எடுவட்ட முண்டை. நீ முக்குடினா பொதன்னு பிய பேண்டுவே என்னை அல்ல சொல்லுவாங்கடி. அவசாரி முண்டை, என்னைய பிஎல்ல வைக்க போறானா? இவளைய பிரசவமாக்க வர சொன்னதுக்கு என்னைய பிஎல்ல வைக்க போறானா? நீ முக்கி தொலையாதிரி, அதை முக்க சொல்றீ. யாருக்கு உங்களை செய்ய சொன்னா? இது பிரசவ வாடா இல்ல கற்பழிப்பு வாடாடா? என்கிட்ட பைபாஸ் ரோட் ரோட்ல பன்னிக்குட்டி அடி ஓட்டு கிடக்கும் போல இருக்கு. பாட்டி, என்னடா பேராண்டி? என்னடி ஒரே சத்தமா இருக்குது? பேராண்டி, உங்க மன்னர் மகாராஜா இருக்கிறாருல்ல, அவருக்கு ஒரே பிரசவத்துல 3 பெண் குழந்தைடா. பாட்டி, பேராண்டி, 3 பெண் குழந்தையா? ஆமாடா பேராண்டி. மறுபடியும் என்ன சத்தம்? பாட்டி, வலிக்குது. ஐயோ அம்மா, பாட்டி வலிக்குதுனே. பாட்டி, எவனோ குட்டி போட்ட நாய கல்லெடுத்து தெரிஞ்சு விட்டாட்டா. பாட்டி, கோழிசாவை கத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன கழுத, என்ன பாலா? குரங்கு. பாட்டி, அட என்னடா பேராண்டி? என்ன பாட்டி உள்ள சத்தமா கேக்குது? பேராண்டி, உங்க மன்னர் மகாராணிக்கு சரி ஒரே பிரசவத்துல 7 பொம்பளை பிள்ளை. ஒரே பிரசவத்தில் 7 பெண் மக்களா? ஆமா பேராண்டி. என்ன ஆச்சரியம்! இதோ மன்னரிடம் தெரிவிக்கின்றேன். ஆகட்டும். மகாராஜா, என்னது நல்ல செய்தி கூறுங்கள் அமைச்சரே.
என்ன எவ்வளவு ஆர்வமா அது கேட்கிறேன், பேச மாட்டேங்கிற. பேசியா? பேசு 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 அமைச்சரே. பேசுங்க அமைச்சரே. தொண்டையை பிடிச்சிட்டா மயிரில் பேசுவாங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. ஒரு மன்னன் மரியாதை இல்லை, என்ன பேசுறீங்க? தொண்டையை பிடிக்கிற நீ எனக்கு நண்பன் மட்டுமா? அமைச்சர் மட்டுமா? என் நண்பனும் கூட தானையா? ஆமாங்க. மன்னா, மிக்க சந்தோஷமான விஷயம். கூறுங்கள். என்னவென்றால் என்ன? தாங்களுக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் மக்கள் தெய்வ அமைச்சரே, என்ற மீது பொய்து உரைக்கிறீர்களா? சத்தியமாக இல்லை. அது எப்படி ஒரு குழந்தை பிறக்கும், 2 குழந்தை பிறக்கலாம்? ஏன் ஒரு 4 குழந்தைகள் கூட இயற்கைக்கு மாறாக 7 குழந்தைகள் என்பது உண்மைதானா? உண்மையாக, சத்தியமாக, சத்தியமாக உண்மையாக. அது பூரா நீக்கிறோம் மருந்து போல இருக்கு. நீக்கும் மருந்தா? இது என்ன புது வகையான மருந்தா இருக்கு? ஆமா, போர் ஆழமா போட்டாங்க இவ்வளவு இருக்கு. என்ன ஒரு விந்தை! அப்படி இருந்து விட்டாலும் நான் வணங்கும் அரிராமக்காரன் என்னை கைவிடவில்லை என்று கூறுகிறீர்கள். கையை விட்டு நாரி போயிருக்கான். அமைச்சரே, நான் அதை கூறவில்லை. அந்த அரிராமக்காரன் எனது நம்பிக்கை வீணாக்கவில்லை. அவரது நம்பிக்கைக்கு உகந்ததாக அப்படியே 7 பெண் குழந்தைகளை 7 தெய்வ குழந்தைகளை எனக்கு கொடுத்துள்ளார். ஆமாம் அமைச்சரே, ஒரு குழந்தை பிறந்தாலே இந்த ஊர் மக்களும் நாட்டு மக்களும் கண்ணாலேயே கொன்று விடுவார்கள். ஆகவே கல்லடி பட்டால் கூட தப்பித்துக் கொள்ளலாம். கண்ணடியிலிருந்து தப்பிப்பதற்காக அமைச்சரே என்ன செய்யலாம்? செய்வன செய்யலாம். செய்வன செய்யலாமா? கைகால் வழங்காம செய்வன செஞ்சு கொண்டுட்டு போங்கடா. எனக்கும் வயது 60 ஆயிருச்சு. ஆமாம். எனக்கு அடுத்த இந்த பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு தாங்களோட பொறுப்பு. உன்னுடைய பொறுப்பு தானே, நீ தானே வளர்க்கணும். அரண்மனைக்குள்ள ஒரு நந்தவனம் அமைத்து, அப்படியே அந்த நந்தவனத்திலே வாரம் வெள்ளிக்கிழமை ஆனால் அவர்களுக்கு விளையாட்டு சொல்லு, அப்படி கொடு. அப்படி இருந்து விட்டாலும் 7 பெண் மக்களுக்கும் தெய்வ குழந்தைகளுக்கும் பெயர் நாமம் சூட்ட வேண்டும். அப்படியே எப்படி பெயர் நாமம் சூட்டலாம்? வாயில நுழையிற மாதிரி வைப்போமா? வாயில நுழைவது போல வைங்களேன். அப்ப வாழைப்பழம்னு வைக்கலாம். வாழைப்பழம் வாயில் நுழைவது போல். சரி, காதில் நுழைவது போல் வைங்களேன். கம்பி, குச்சி, ஏர் பட்ஸ்னு வைக்கலாம். சரி, நறுக்குன்ற ஒரு பெயர் வைங்கள். அப்ப முறுக்குன்னு வச்சிருவான். சரி, இனிமையாக வையுங்களேன். இனிமையாக? இனிமையாக தேன்னு வச்சா இனிமையா இருக்கும். 4 பேர் பார்த்து நக்கிட்டு போவாங்க. தங்களது மகளுக்கு என்ன பேர் வைத்துள்ளீர்கள்? அது தங்களோட மகளுக்கு பேர் வந்து சுகாசினி. சுகாசினி. ஏன் முண்டாட்டி பேரு சுபாசுன்னி. சுபாஷினி, சுகாசினி, சுகாசினி. நான் பயந்து விட்டேன் ஐயா. சரி, இருக்கட்டும். பிள்ளைங்கள்லாம் நல்ல துருன்னு ஓடி ஆடக்கூடிய பிள்ளைங்க. ஆமா, ஓடி ஆடி விளையாடுவார்களே, அதற்கேற்ற மாதிரி பெயர் வைங்கள். ஓடி ஆடி தெரிய வேண்டும். அதற்கேற்றவார் போல் பெயர் என்ன சிந்திக்கிறீர்கள்? மிகுந்த சிந்தனை என்றால் வேண்டாம், விடுங்க. வந்து விட்டது. வந்து விட்டதா? யோசனை கூறுங்கள். ஓடி ஆடி தெரிய வேண்டும். ஆம். ஓன, கரெக்டா, முந்தி, உடு, ஊம்பு, தாய், உடும்பு. உடும்பு எனக்கு ரொம்ப நேரம் உங்களோட சந்தேகம் தான். ஆமா, குஞ்சு, ஊம குஞ்சு. இப்படிலாம் வைக்கலாங்கிறீங்களா? அது சரியாலன்ட்டு தானே சந்தானம் போயிருச்சு. அப்புறம் ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க? சரி, பிறந்துட்டாலும் நல்ல பெயராக. தாங்களுடைய பெயர் கோட்டை பெருமாள். தாங்களுடைய மனைவி பெயர் கோட்டை கருப்பாயி. தாங்களுடைய சீமை தெலுங்காவரி சீமை. அப்படின்ற தெலுங்காயி, தெலுங்காயி, தெலுங்காயி. அற்புத நாமம், தெய்வீக நாமம். தாங்கள் வெள்ளிக்கிழமை ஆனால் குழந்தைகளுக்கு நந்தவனம் அழைத்து சென்று அப்படியே விளையாட்டு பல்வேறு வித்தைகளை கற்றுக் கொடுங்கள். அப்படியாக யார் கண்களில் படாமல் வளர்க்க வேண்டியது உங்களது பொறுப்பு. அப்படி குழந்தை பிறந்தது யாருக்கெல்லாம் தெரியும்? தாங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். வேறு யாருக்கும் தெரியாதா? கிழவிக்கு தெரியும். கிழவியை பாதாள சிறையில் அடைத்து விடு. ரொம்ப சீரியஸா இருக்குது. அங்கே போட்டு சரி, இந்த செய்தி நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை நீ இது சொல்லிட்டீன்னா சொல்ல மாட்டேங்க. சொல்ல மாட்டேல்ல? விளையாட்டு கூட சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேங்க. சொல்ல மாட்டேல்ல? ஒருவேளை அப்படி சொன்னீனா ஒண்ணும் பண்ண மாட்டேன். இது என்னது? இது தலை, சிரசு இந்த பூமியில் உருண்டாடும். எனது குழந்தைகளுக்கு உதைப்பந்து போல பயன்படும். ஐயோ, சிரசு பார்த்து கொண்டாட்டிங்கன்னா ஒரே புருஷங்க. நாங்க 4-5 பேர் இருக்கமா? நாங்களும் ஒருத்தன் தான்டா. சரி, சென்று வாருங்கள். சென்று வருகிறேன். ஆ
நீ விளையாடி
வணக்கம். சிறிய பெரியவர்களே, ஊர் பொதுமக்களே, உங்க அனைவருக்கும் கோட்டமில்லை எழக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் நாங்கள் 7 பெண் குழந்தை பிறந்து விட்டோம். 7 பெண்ணுக்கு ஒரே பேர். தெலுங்காயின்ற ஓடோடி வருவோம். இது தெலுங்காய் நன்றி என்று இந்த வணக்கம். எந்த குறைந்தாலும் கந்தன் குரல் இருக்கலாமா? முதல் கடவுள் முருகன் கடவுள் இல்லையா? அதனால கந்தா, கடம்பா, கதிர்வேலா, முருகா, உன்னை அல்லும் பகலும் மனசுல இப்பெல்லாம் நினைச்சு வரும் தெரியுமா? சிந்தூர் முருகல் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் செய்வல் கோவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் எங்க அப்பா அரண்மனையிலே வெளி உலகம்னா என்னன்னு வளர்த்து வர்றாரு. எப்படிங்களா? 7 பிள்ளை பிறந்ததுனால திருஷ்டி பார்வை பற்றும் எங்க மேல. அப்படிங்கிறதுக்காக எங்க அப்பா 7 பிள்ளையும் அரண்மனையே வச்சு வளர்த்து வர காரணத்தினால இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு? நம்மளாம் கத்திக்கிட்டே இருக்கலாமா? எப்போ அவங்க வருவாங்க வலிமையில விழிவித்து காத்துக்கிட்டே இருந்தாலும் எப்படி தெரியுமா? உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தே மானே, உயிர் பூ வெடித்து ஒரு மாலையிட்டு ஒரு நீல் கழித்து வண்ண கோலமிட்டு நம்பி வந்தே மாலே, ஒரு மாலையிட்டு ஒரு நீல் கழித்து ஒரு கோலமிட்டு உன்னைத்தானே மனதில் கதவெல்லாம்
எப்படி தெரியுமா இருக்கும் அவ்வளோ வர்ற எதிர்பார்க்கணும் இல்லையா எப்படி தெரியுமா பார்க்கணும் சிலி 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 என்ன காத்து பெக்க பரவது வருவது நாத்து புது புது வரிகளை போட்டு இங்கு படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நேசம் ஒரு பாசம் அந்த நாத்தும் காத்தும் நீதான் நான் தான் சிலி 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 என்ன காத்து பெக்க பரவது வருவது நாத்து புது புது வரிகளை போட்டு இங்கு படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நேசம் ஒரு பாசம் அந்த நாத்தும் காத்து நீதான் நான் தான் சிலி 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 காத்து பெக்க பரவது வருவது நாத்து என்ன வேலை பார்க்கலன்னு தெரியல சீக்கிரம் வந்தோமா போன மாதிரி இருக்குன்னு எல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம் அப்புறம் கருப்பசாமி இவர் ரெடி ஆகிட்டாரு என்னதான் வேலை பார்க்கறதான்னு தெரியல போ அப்படியே கீழ்ந்துருக்கணுங்களா இன்னொரு கேத்தமா ஹலோ ஹலோ இந்த பறவைகள்லாம் அப்படியே கீழ்ந்துருக்கணும் முதல்ல எடுத்தோன்னே முட்டு வீட்ட முல்லை கோடி முச்சம் தொட்ட மஞ்ச கிளி முட்டு வீட்ட முல்லை கோடி மச்சம் தொட்ட மஞ்ச கிளி பட்டு சுக்கினி கிளி
என்ன பண்ணி சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே சொக்க பொண்ணில் வார்த்த பைங்கிலியே சொப்பனத்தில் என்றும் உன்னுருவன் சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும் சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே சொக்க பொண்ணில் வார்த்த பைங்கிலியே சொப்பனத்தில் என்றும் உன்னுருவன் சுற்றி வந்து துன்புறுத்தும் சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே சொக்க பொண்ணில் வார்த்த பைங்கிலியே சொக்கனுக்கு வார்த்த சுந்தரியே சொக்க பொண்ணில் வார்த்த பைங்கிலியே
காட்டுக்குள்ள காதே கிளியே அடைச்சு வச்சு பொழுதிருக்க பறந்துருச்சு மறைஞ்சிருச்சு காட்டுக்குள்ள காதே கிளியே அடைச்சு வச்சு. சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனம் போகணும். நான் வந்தாச்சு. இன்னும் அம்மா வரணும். நீங்க ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? என்னன்னு சொல்றமா? என்ன கோலம் அப்படி? ஏன் கொழுந்து அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஏன் நீங்க கேட்டா ஆகாதா? நான் கிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன் நான் சொன்னா மட்டும் கேட்டுருவாரு அவரு? நீ என்ன அப்படி சொல்ற? இந்த இப்ப மாட்டதான் இருக்க பிறகு இப்ப நீயும் ஆகாசு செல்ல ஓரம் நோண்டாது. இது ஆகாசன் வருது எனக்கு. பிரகாஷ் என் தம்பிடா. அவனு என் தம்பி தான்டா. உனக்கு ஏன்டா அந்த கொலை வெறி? எப்போ பார்த்தாலும் இந்த செல்ல நோண்டுற முடியமா இருக்கு. கண்ணு எதை வலிக்குமா வலிக்காதடா உங்களுக்குலாம்? செல்ல பார்த்தாதான் கண்ணு வலிக்காம இருக்கும். செல்ல பார்க்காம இருந்தாதான் கண்ணு வலிக்கும். அப்ப நீ விளங்கிடுவ. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க நந்தவனம் போகணும். அப்பா யாருடைய கண்களுக்கும் தெரியாம வளர்த்து வர்றாரு. நான் வரணும், அப்புறம் தில்லுங்கையம்மா வரணும். எல்லாரும் வந்து நல்லா இருந்தவனே அனுப்பிச்சு விட்டீங்களா? ஏன் சரி, நந்தவனம் போயிடுவோமா? பூ பூக்கும் மாசம் தை பூக்கும் மாசம் தை மாசம் கிளிகள் பறந்து ஆடு அந்த கிளிகள் கரிகள் பாடு அந்த கிளிகள் பறந்து ஆடு அந்த கிளிகள் கரிகள் பாடு ஒரு ராகம் ஒரு தாளம் ஒரு நேரம் 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 பூ பூக்கும் மாசம் தை மாசம் வீசும் வாசம்
Tiket itu